நயன்தாரா பத்தி அப்பவே சொன்னேன். தனுஷ் நம்பவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வராகவன். தமிழ் சினிமாவுல இப்போ தனுஷ் அப்படிங்கிற மாபெரும் கலைஞர் இருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா அது செல்வராகவன் தான். நடிப்பு மேல ஆர்வம் இல்லாத தனுஷ துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவாக்குனாரு செல்வராகவன். என்னதான் துள்ளுவதோ இளமை படத்தோட இயக்குனர் அப்படிங்கிற இடத்துல கஸ்தூரி ராஜாவோட பேர் இருந்தாலும், அந்த படத்த செல்வராகவன் தான் முழுக்க முழுக்க இயக்குனாரு. அந்த படம் ரொம்ப பெரிய வெற்றிய பெற்றுச்சு. அத தொடர்ந்து தன்னோட சகோதரர் தனுஷ வச்சு காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்த எடுத்தாரு செல்வராகவன். இந்த படம் தான் செல்வராகவன் அதிகாரப்பூர்வமா இயக்குனரான படம். இந்த படத்தின் மூலமா செல்வராகவன் அப்புறம் தனுஷோட திரைப்பயணமே தலைகீழா மாறிப்போச்சு. துள்ளுவதோ இளமை படத்துல நடிச்ச தனுஷ் பல கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானாரு. அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில காதல் கொண்டேன் படத்துல அவரோட நடிப்பு அமைஞ்சது. அதுக்கெல்லாம் காரணம் செல்வராகவன் அப்படிங்கிற ஜீனியஸ் தான். அதுக்கு பின்னாடி 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு செல்வராகவன் இயக்குன படங்கள் எல்லாமே கல்ட் கிளாசிக் படங்களா அமைஞ்சது. தமிழ் சினிமாவுல முன்னணி இயக்குனரா தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல உருவாக்கி இருக்கக்கூடிய செல்வராகவன் இப்போ ஒரு பிஸியான நடிகராவும் வலம் வந்துகிட்டு இருக்காரு. என்னதான் நடிகரா பிஸியா இருந்தாலும் ஒரு பக்கம் 7G ரெயின்போ காலனி படத்தோட 2வது பாகத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்காரு செல்வராகவன். இந்த நிலையில செல்வராகவனோட பழைய பேட்டி ஒண்ணு இப்போ வைரல் ஆயிட்டு வருது. அந்த பேட்டியில செல்வராகவன் நயன்தாரா பத்தி பேசின விஷயங்கள் தான் ஹைலைட்டா அமைஞ்சிருக்கு. ஐயா படம் பார்த்தப்பவே நயன்தாரா ரொம்ப பெரிய ஹீரோயினா வருவாங்க அப்படின்னு சொன்னேன். என் தம்பி தனுஷ் கூட நான் சொன்னத நம்பவே இல்ல. ஆனா இப்போ நயன்தாரா ரொம்ப பெரிய ஸ்டாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எதிர்நீச்சல் படம் பார்த்தப்போ சிவகார்த்திகேயன் ரொம்ப பெரிய ஹீரோவா வருவாரு அப்படின்னு தனுஷ் கிட்ட சொன்னேன். அதுபடி இப்போ சிவகார்த்திகேயன் முன்னணி ஹீரோவா ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வராகவன். இந்த நிலையில அந்த பேட்டியில செல்வராகவன் சொன்னது மாதிரி நயன்தாரா அப்புறம் சிவகார்த்திகேயன் பற்றி அவரோட கணிப்பு 100% உண்மையாயிருக்கு.